ஹாய்! ரீசனிங்கில் பேசிக் டு அட்வான்ஸ்ங்கிற ஒரு புதுசான ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ இது எல்லா அப்கமிங் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, கோடிங் டீகோடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ்லையும் சரி, இப்போ ப்ரீவியஸாக 2025ல் நடந்த எக்ஸாம்ஸ்லையும் சரி, கோடிங் டீகோடிங்லேருந்து மேஜர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கோடிங் டீகோடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோடிங் டீகோடிங்னா என்ன ஏதுங்கிறத உள்ளார பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோடிங் டீகோடிங்கில் டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குது. 3 மாடல்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். லெட்டர் டு லெட்டர் கோடிங், லெட்டர் டு நம்பர் கோடிங். லெட்டர் டு நம்பர் கோடிங்லேயே வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்கு. அப்புறம் தேர்ட் ஃபார்மேட் வந்து லெட்டர் டு வேர்ட் கோடிங். எல்லா டைப் எல்லா மாடலுக்குமே தனித்தனியாக நம்ம கிளாஸஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோடிங் டிகோடிங்கில் சில மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ டோட்டலாக நமக்கு 26 ஆல்ஃபபெட்ஸ்னு தெரியுமா? ஸோ 26th ஆல்ஃபபெட் தான் நமக்கு Z. 26 ஆல்ஃபபெட்ஸுங்கிறப்ப இந்த 26 ஆல்ஃபபெட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 13 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 13 ஆல்ஃபபெட்டையும் அடுத்த 13 ஆல்ஃபபெட்டையும் நம்ம பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி பேர் பண்ணி ஒரு கோட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இங்க கொடுத்துருக்கிறது தான் வந்து பேர்டு வெர்பல்ஸ், பேர்டு ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? இந்த பேர்டு ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும். இந்த பேர்டு ஆல்ஃபபெட்ஸை மெமரைஸ் பண்ணுறது இல்லாமல் இதோட ஃபேஸ் வேல்யூனா அதோட பொசிஷன் வேல்யூ. இப்போ ஏங்கிறது எத்தனாவது பொசிஷன்? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டா? பிங்கிறது எத்தனாவது ஆல்ஃபபெட்? செகண்ட் ஆல்ஃபபெட். சிங்கிறது நமக்கு தேர்ட் ஆல்ஃபபெட். இப்போ ஏன்னா நமக்கு டக்குன்னு 1ங்கிறது ஞாபகத்துக்கு வரணும், பினா நமக்கு 2ங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். இப்போ ஏபிசிடின்னா நமக்கு ஞாபகம் வரும், ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 இது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ சடனாக எம்மோடதுன்னு கேட்டால் நமக்கு என்னன்னு சொல்ல தெரியணும். எம்மோட வேல்யூ 13 இது சொல்ல தெரியணும். இதுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை, உங்களுக்கு எந்த ட்ரிக் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்ஸ் எடுங்க, நோட்ஸை கரெக்டாக கீப்பப் பண்ணி அதை ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லைப்பா. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செய்து வீடியோஸ் பார்க்குறதோட நிறுத்திக்காமல் நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? உங்களுக்குன்னு தனியாக நோட்ஸ் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக அதை ரிவைஸும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏZ. ஸோ ஏவோட ஆப்போசிட் Z, ஜெட்டோட ஆப்போசிட் ஏ. ஸோ ஏங்கிறது ஏவோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஜெட்டோட ஃபேஸ் வேல்யூ பொசிஷன் 26. ஓகேவா? இது ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா AZ. ஏ ஃபர்ஸ்ட்டு, Z வந்து லாஸ்ட்டு, ஏவோட நம்பர் 1, ஜெட்டோட நம்பர் நமக்கு 26. நெக்ஸ்ட் பியோடது B2, Y 25. BYங்கிறது ஒரு பேர். எப்படி பேர்? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒரு பைன்னு இருக்கா? ஆக்டிவ் பேசிவ்லாம் பை, நார்மலாக இங்கிலீஷ்லலாம் பைன்னு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பி ஃபார்ம் வேர்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ BY, பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 2, ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 25. இந்த 25 மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? CX, சியோட ஆப்போசிட் எக்ஸ், எக்ஸோட ஆப்போசிட் சி. இங்கிலீஷில் க்ரக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குப்பா. ஓகேவா? க்ரக்ஸ்னா கோர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமோட மெயின் பார்ட், அந்த ப்ராப்ளமோடையோ அந்த டிஸ்கஷனோடையோ மெயின் பார்ட் தான் கோர்னு சொல்லுவாங்க. மெயின் பார்ட் இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் பார்ட். இம்பார்ட்டன்ட் பார்ட்டை தான் க்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த க்ரக்ஸுங்கிறத இங்கே ஏன் சொல்கிறேன்னா, இந்த க்ரக்ஸுங்கிற வார்த்தையில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி, லாஸ்ட் லெட்டர் வந்து எக்ஸ். ஸோ CX அது க்ரக்ஸ் மூலியமா CX நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ சியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 3, எக்ஸோட பொசிஷன் வேல்யூ 24. இந்த 24 மெமரைஸ் பண்ணணும். இந்த 3யும் மெமரைஸ் பண்ணும். 3 ஆனால் நமக்கு தெரியும், சினா 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸுக்கு 24ங்கிறத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் DW. இங்கிலீஷில் டியூன்னு ஒரு வார்த்தை இருக்கா? டியூ, பனித்துளி. டியூ மார்னிங், இதில் டியூ மார்னிங்கில் டியூ வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கிளாஸஸில் வெளியில் நிறுத்தியிருக்க வண்டியிலலாம் டியூ படர்ந்துருக்கும். ஸோ DW, டியோட ஆப்போசிட் W, டபிள்யூவோட ஆப்போசிட் D. டியோட பொசிஷன் நமக்கு 4ன்னு தெரியும், டபிள்யூவோடது 23. 23க்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எப்படின்னா, W எப்படி போடுறோமா, இந்த டபிள்யூவை
கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா 3 ஷேப்ல வருதா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 23 W23 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் EV EVயை வந்து 2 இதோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. எப்படின்னா LOVE லவ்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ லவ்னு ஒரு வார்த்தையை எல்லுக்கு ஆப்போசிட் O, ஓக்கு ஆப்போசிட் எல், விக்கு ஆப்போசிட் க்கு ஆப்போசிட் வி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லுங்கிற வார்த்தையை 2ஆ ஸ்பிளிட் பண்ணோம்னா எல்க்கு ஆப்போசிட் O, ஓக்கு ஆப்போசிட் எல், விக்கு ஆப்போசிட் க்கு ஆப்போசிட் வி. இப்போ வியோட நம்பர் நமக்கு 22, ஈயோட நம்பர் நமக்கு 5. ஈயோட நம்பர் நமக்கு எப்படி 22 ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வெற்றி சைனோ இல்லை பீ சிம்பிள் கையில் காட்டுவோம்ல, இப்படி 2 ஃபிங்கர்ஸை காட்டி. ஸோ இந்த 2 ஃபிங்கர்ஸை 2ன்னு வச்சுக்கலாம். 22 வி 22. ஓகேவா? ஈன்னு 5 பல்லையும் காட்டுறது. இது சும்மா ஒரு ட்ரிக் தான், இதுதான் நீங்கள் வச்சுக்கணுங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு மைண்டில் எது ரெஜிஸ்டர் ஆகுதோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, E5. ஓகே, E5. நெக்ஸ்ட் FU. எஃப்க்கு ஆப்போசிட் யூ, யூக்கு ஆப்போசிட் எஃப். ஃபன்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கா? FUN. என்ன விட்டுறலாம். எஃப்க்கு ஆப்போசிட் யூ, யூக்கு ஆப்போசிட் எஃப். ஸோ எஃபோட நம்பர் 6. சில டைமில் எஃப் நம்ம இப்படி போடுவோமா, இந்த ஸ்மால் லெட்டர் எஃப் இப்படியும் போடுவாங்க. ஆனால் இப்படி போடுறப்ப இந்த எஃப் இங்கே ஒரு 6 ஷேப் வருதா? ஸோ இங்கே ஒரு 6 ஷேப் வருதா? ஸோ எஃப்க்கு 6, யூ 21. யூக்கு எப்படி 21? இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அண்டர் 21லாம் விளையாடுறாங்கல்ல, ஸோ ஸ்போர்ட்ஸில் அண்டர் 21 ஆடுறப்ப ஸோ யூ ஃபார் அண்டர் 21, யூ 21. நெக்ஸ்ட் GT. ஜிக்கு ஆப்போசிட் T, Tக்கு ஆப்போசிட் 20. ஸோ ஜியோட நம்பர் நமக்கு 7, Tயோட நம்பர் 20. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இது எப்படின்னா GT இங்க ஒரு கோடு மாதிரி வருதா? இந்த கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம டீன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜியில் இப்படி ஒரு கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா டி. ஓகேவா? GT. GT ஹாலிடேஸ், GT நாயுடு ரோடு, அந்த மாதிரி இந்த ஞாபகம் வச்சுக்கலாம் GT. ஓகேவா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு T கிடைச்சிரும். அதே போல் இந்த ஜியை இங்கே ஒரு 7 ஷேப் தெரியுதா? ஸோ இங்கே ஷேப் தெரியுறது 7. ஸோ ஜியோட நம்பர் நமக்கு 7 வந்துருச்சு. ஜியிலேயே வந்து இந்த கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கீழே கோடு போட்டோம்னா T. ஸோ ஜியோட ஆப்போசிட் ஆல்ஃபபெட் நமக்கு டீன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டீக்கு எப்படி 20? டீக்கு எந்த ட்ரிக் வச்சு 20 வச்சுக்கலாம்? T20 வேர்ல்ட் கப்லாம் ஆடுறாங்கல்ல, T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட்லாம் ஆடுறாங்கல்ல, ஸோ T20 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். HS. ஹெச்சோட ஆப்போசிட் எஸ், எஸோட ஆப்போசிட் ஹெச். ஹையர் செகண்டரி HS. ஹையர் செகண்டரியில் ஹெச், செகண்டரியில் எஸ், ஸோ HS. ஹெச்சுக்கு ஆப்போசிட் எஸ், எஸ்க்கு ஆப்போசிட் ஹெச். இப்போ ஹெச்சுக்கான ட்ரிக், ஹெச்சுக்கு ஒரு ட்ரிக் இருக்குப்பா. ஹெச் இப்படி போடுறப்ப இதை கர்வ் பண்ணி விட்டோம்னா நமக்கு 8 ஷேப் வந்துடும். அதாவது ஹெச்சா இப்படி கர்வ் பண்ணி விட்டோம்னா இதை நம்ம 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹெச்சோட நம்பர் 8. எஸ்ஸோட நம்பர் 19ங்கிறத ஞாபகம் வச்சு தான் பார்க்கணும். எஸ்ஸுக்கு 19, ஹெச்சுக்கு 8. ஸோ இது டோட்டலாக எடுத்துக்காதீங்க. ஐயோட வேல்யூ தான் இங்கே 9, ஆரோட வேல்யூ தான் 19. ஸோ ஸ்ப்ளிட் ஆகி வரும்பா, என்னடான்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏவோட வேல்யூ 1, ஜெட்டோட வேல்யூ 26, பியோட நம்பர் தான் 2, ஒய்யோட நம்பர் 25. இது ஸ்ப்ளிட் பண்ணி வரும். சியோடது 3, எக்ஸோடது 24. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐஆர் பார்க்கணுமா? ரேஸ் பண்ணிடலாம். இப்போ ஐஆர் பார்க்கணுமா? ஐஆர், ஐக்கு ஆப்போசிட் ஆர், ஆருக்கு ஆப்போசிட் ஐ. சில பேர் ஐஸ்வர்யாவுக்கு ஐங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஐங்கிற ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஐஸ்வர்யா ராய்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஸ்வர்யாவில் இருக்க ஐயும் ராயில் இருக்க ஆரும். ஸோ ஐஆர்னா ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் ஐஆர். ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச நம்பர் 9. ஓகேவா? ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச நம்பர் 9. ஆர்னா ரைட் டு ஓட். எந்த ஒரு ரைட்டுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் 18+ தானே. ஸோ ரைட் டு ஓட், ரைட், எந்த ரைட்டுமே 18+ தான். ஸோ ஆருக்கு 18, ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச நம்பர் 9,
ஐஸ்வர்யா ராயில இருந்து ஐஆர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேக்யூ. ஜேக்யூக்கு ஒரு சின்ன ட்ரிக், ஜாக்லின். ஜாக்லின்ல ஜேக்யூ வருதா? ஸோ ஜாக்லின் ஜேக்யூ. ஜேயோட நம்பர் நமக்கு 10. இது மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஜே 10, கியூ இஸ் 17. கியூக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும். கியூ வந்து இப்படி கியூ போடுறோமா, இந்த ஒரு கீழே போடுற கோடை ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா 7. ஸோ 1 7 17. கியூக்கு 17. கே பி. கேவோட ஆப்போசிட் பி, பியோட ஆப்போசிட் கே. கே பி கருப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் நேம் வரும்ல ஒரு படத்துல. ஸோ கேக்கு ஆப்போசிட் பி, பிக்கு ஆப்போசிட் கே. இந்த நேமை ஞாபகம் வச்சு இந்த ஆப்போசிட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். கேவோட ஆப்போசிட் பி, பியோட ஆப்போசிட் கே. ஸோ கேக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. கேவோட நம்பர் நமக்கு 11. இங்க ஒரு கோடு இருக்கா, அந்த கோடை இப்படியே போட்டுக்கலாம். இந்த டபுள் லைனை சிங்கிள் லைன் ஆக்கிடலாம். ஸோ கேவோட நம்பர் 11. கேவோட ஃபேஸ் வேல்யூ நமக்கு 11. பியோட ஃபேஸ் வேல்யூ நமக்கு 16. எப்படி 16? பி இப்படி இருக்கா, இதை இப்படி 6 ஆக்கிடலாம். 1 6. ஓகேவா? பியோடது 16. நெக்ஸ்ட் எல்ஓ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எல்லுக்கு ஆப்போசிட் ஓ, ஓக்கு ஆப்போசிட் எல், விக்கு ஆப்போசிட் இ, இக்கு ஆப்போசிட் வி. ஓகே, எல்லோட நம்பர் வந்து நமக்கு 12. 12 இது மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஓடது 15. இதுவும் மெமரைஸ் பண்ணணும்பா. எம் என். எம் என் சாரி எம் என். எம் என் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரெண்டு கன்சிக்யூட்டிவான நம்பர்ஸ், ரெண்டு கன்சிக்யூட்டிவான ஆல்பபெட்ஸ், அடுத்தடுத்து வர ஆல்பபெட்ஸ். எம் என். ஸோ எம் என்னங்கிறது ஞாபகம் இருக்கும். எம்முக்கு நமக்கு 13 நம்பர் வருது. எப்படி 13 ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க ஒரு லைன் போட்டு இப்படி எம் போடுறோமா, அந்த லைன் இப்படி போட்டுக்கலாம். இங்க ஒரு 3 ஷேப் வருதா, அந்த 3 ஷேப்பை இப்படி 13 வச்சுக்கலாம். ஓகே, எம்மோடது 13னா என்னோடது கண்டிப்பா 14 தான் இருக்கும், ஏன்னா பக்கத்து ஆல்பபெட்டே. ஸோ 13 14. ஓகேவா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பேஸ்டான நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். In a certain code language, peer is coded as RGCT. How will grape be coded in that language? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பியர் என்பது RGCT என குறியிடப்பட்டுள்ளது. அதே மொழியில் கிரேப் என்பது எவ்வாறு குறியிடப்படும்? என்ன சொல்றாங்கன்னா, பியருங்கிற வார்த்தைய RGCTன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல கிரேப்புங்கிற வார்த்தைய எப்படி கோட் பண்ணலாம், எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் நம்ம பொசிஷன் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோமா. ஸோ பொசிஷன் வேல்யூஸை எடுத்து எழுதிடலாம். பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 16 தெரியும். இ 5, ஏ 1, ஆர் 18. ஓகேவா? ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8ன்னு தெரியும். ஜியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 7ன்னு தெரியும். சியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியும். டியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 20ன்னு தெரியும். இப்போ 16க்கும் 18க்குமான இது ரிலேஷன் என்ன? 16 + 2 தான் நமக்கு 18. 5 + 2 தான் நமக்கு 7. 1 + 2 தான் நமக்கு 3. 18 + 2 தான் நமக்கு 20. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்க வேர்டில் இருக்க ஈச் ஆல்பபெட்டுக்கு +2 +2ன்னு கொடுத்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆமாவா? அதே போல் இப்போ கிரேப்னு கொடுத்துருக்காங்களா, ஜியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 7ன்னு தெரியும். ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. ஏயோட பொசிஷன் வேல்யூ 1. பியோட பொசிஷன் வேல்யூ 16. இயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 5ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ +2 பண்ணும். 7 + 2 இஸ் நத்திங் பட் 9. 9ஓட ஆல்பபெட் என்னப்பா நமக்கு ஐன்னு தெரியும். ஸோ 18 + 2 இஸ் 20. 20ஓட ஆல்பபெட் நமக்கு டி. 1 + 2 இஸ் 3. 3ஓட ஆல்பபெட் நமக்கு சின்னு தெரியும். 16 + 2 இஸ் 18. 18th ஆல்பபெட் நமக்கு ஆர்ன்னு தெரியும். ஸோ 5 + 2 இஸ் 7. 7ஓட ஆல்பபெட் நமக்கு ஜின்னு தெரியும். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ITCRG. ITCRG. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? Second question. If in a code language, bold is written as YLOW, how will stay be written in that code? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குறியீட்டு மொழியில் போல்ட் என்பது YLOW என எழுதப்பட்டால் அதே குறியீட்டில் ஸ்டே என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தலாமா? BOLD. போல்ட். பியோட நம்பர் நமக்கு 2ன்னு தெரியும். ஓட வேல்யூ
15, L is 12, D is 4. இங்க Y, L, O, W. இங்க நமக்கு பொசிஷன் வேல்யூஸே தேவையில்லை ஆக்சுவலா பேசணும்னா. ஏன்னா பியோட ஆப்போசிட் நமக்கு ஒய், ஓட ஆப்போசிட் எல், எல்லோட ஆப்போசிட் ஓ, டியோட ஆப்போசிட் நமக்கு டபிள்யூ. அப்ப ஸ்டேங்கிறதோட ஆப்போசிட்ஸ் நம்ம போட்டோம்னா போதும். இப்ப எஸோட ஆப்போசிட் நமக்கு என்ன? ஹெச். ஹையர் செகண்டரின்னு பார்த்தோமா? ஹெச் எஸ். எஸோட ஆப்போசிட் ஹெச், ஹெச்சோட ஆப்போசிட் எஸ். டியோட ஆப்போசிட் நமக்கு என்னன்னு தெரியும்? ஜின்னு தெரியும். ஏவோட ஆப்போசிட் நமக்கு ஜெட்பா. ஏவோட ஆப்போசிட் நமக்கு ஜெட்னு தெரியுமா? Z. Y-ஓட ஆப்போசிட் நமக்கு B ன்னு தெரியும். So right answer is HGZB. HGZB. Option C is the right answer. Next question. In a certain code language, pear is coded as RGCT. How will mango be coded in that language? ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் பியர் என்பது RGCT என குறியிடப்பட்டால் அதே மொழியில் மேங்கோ என்பது எவ்வாறு குறியிடப்படும்? இப்ப என்ன சொல்றாங்க? பியருங்கிறத RGCTன்னு கோட் பண்றாங்களாம். அதே போல மேங்கோங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 16 தெரியுமா? ஈயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 5 தெரியும். ஏயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 1 தெரியும். ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8 தெரியும். அதே போல கோட் பண்ணியிருக்கிறதோட பொசிஷன் வேல்யூஸ் பார்த்துடலாம். ஆரோட பொசிஷன் வேல்யூ 8, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, சியோட பொசிஷன் வேல்யூ 3, டியோட பொசிஷன் வேல்யூ 20. இப்ப 16 பிளஸ் 2 நமக்கு 18, 5 பிளஸ் 2 நமக்கு 7, 1 பிளஸ் 2 நமக்கு 3, 18 பிளஸ் 2 நமக்கு 20. ஸோ ஈச் இதோட பிளஸ் 2 பண்ணியிருக்காங்க. ஸோ எம்மோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 13 தெரியும், ஏயோட பொசிஷன் வேல்யூ 1ன்னு தெரியும், என்னோட பொசிஷன் வேல்யூ 14 தெரியும், ஜியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 7 தெரியும், ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 15 தெரியும். ஸோ பிளஸ் 2 ஆட் பண்றப்ப நமக்கு 15 வருதா? 15ஓட ஆல்பபெட் நமக்கு ஓன்னு தெரியும். பிளஸ் 2 ஆட் பண்றப்ப நமக்கு 3 வருது, 3ஓடது சி. பிளஸ் 2 ஆட் பண்றப்ப நமக்கு 16, 16 இஸ் நத்திங் பட் பி. 7 plus 2 is 9, 9ஓடது I, 15 plus 2 is 17, 17ஓட alphabet Q. So, OCPIQ. OCPIQ. Option A is the right answer. Okay, va? Fourth question. If truth is coded as SSVSG, then how will false be coded? Truth என்பது SSVSG என குறியிட்டால் false என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. TRUTH. ட்ரூத்துங்கிறத SSVSG அப்படின்னு கோட் பண்ணா FALSE ஃபால்ஸுங்கிறத எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 20 தெரியுமா? ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, டியோட பொசிஷன் வேல்யூ 20, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8. கோட் பண்ணியிருக்க ஆல்பபெட்டோட பொசிஷன் வேல்யூஸ் பார்த்துடலாம். எஸோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 19 தெரியும், எஸோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 19 தெரியும், வியோட பொசிஷன் வேல்யூ 22, எஸோட பொசிஷன் வேல்யூ அகைன் 19, ஜியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 7. ஸோ 20 minus 1 தான் நமக்கு 19, 18 plus 1 நமக்கு 19, 21 plus 1 நமக்கு 22, 20 minus 1 is 19, 8 minus 1 is 7. என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதோட -1 +1 again +1 -1 and again -1 பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட பொசிஷன் வேல்யூஸ் எழுதிடலாம். எஃபோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 6ன்னு தெரியும், ஏயோட பொசிஷன் வேல்யூ 1ன்னு தெரியும், எல்லோட பொசிஷன் வேல்யூ இஸ் 12, எஸோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 19, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். -1 பண்ணா 5. 5ஓட ஆல்பபெட் நமக்கு ஈன்னு தெரியுமா? ஸோ இங்கே +1 பண்ணியிருக்காங்க. +1னா 2. 2 இஸ் நத்திங் பட் பியா. அகைன் இங்கே +1 பண்ணியிருக்காங்க. +1 பண்ணா 13. 13ஓட ஆல்பபெட் நமக்கு எம்னு தெரியும். அகைன் இங்கே -1 பண்ணியிருக்காங்க. -1 இஸ் நத்திங் பட் 18. ரைட் டு ஓட் 8னா ஆர். அகைன் லாஸ்ட்ல -1 பண்ணியிருக்காங்க. -1 பண்ணோம்னா நமக்கு 4. 4ஓடது டின்னு நமக்கு தெரியும்.
So right answer is EBMRD. So option D, EBMRD is the right answer. Fifth question. In a certain code language, orange is coded as PSBOHF. How is apple written in that code? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஆரஞ்சு என்பது PSBOHF என குறியிடப்பட்டால் ஆப்பிள் என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஆரஞ்சுங்கிறத ஒரு கோட்ல எழுதியிருக்காங்க. ஆரஞ்சோட பொசிஷன் வேல்யூஸ்லாம் பார்த்துடலாமா? ஓட பொசிஷன் வேல்யூ 15, ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 18, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, என்னோட பொசிஷன் வேல்யூ 14, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. இப்போ என்ன கோட் கொடுத்துருக்காங்க? PSBOHF. பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 16, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19, பியோட பொசிஷன் வேல்யூ 2, ஓட பொசிஷன் வேல்யூ 15, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, எஃப்ஓடது 6. ஓகே, எப்படி இருக்கு? கன்சிக்யூட்டிவா இருக்கா? அதாவது +1 நம்பரை பார்த்தா +1 பண்ணியிருக்காங்க. ஆல்பபெட்ல எப்படி வந்திருக்கு? கன்சிக்யூட்டிவா வந்திருக்கு. பிக்கு அப்புறம் ஓ, ஆர், எஸ், ஏ, டி, என், ஓ, ஜி, ஹெச் அண்ட் இ அண்ட் எஃப். அடுத்தடுத்த ஆல்பபெட்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆப்பிளுக்கும் நெக்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் அப்படியே போட்டுடலாம். ஏக்கு அப்புறம் பி, டி இஸ் நத்திங் பட் கியூ, பிக்கு அப்புறம் கியூவா, எல், எம், இ, எஃப். ஸோ DQQMF. DQQMF. Option A is the right answer. Sixth question. If Kerala is coded as TVIZOA, how will Tamil be coded? Kerala என்பது TVIZOA என குறியிடப்பட்டால் தமிழ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? கேரளாங்கிறத TVIZOA அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேவோட பொசிஷன் வேல்யூ 11 தெரியும், இயோட பொசிஷன் வேல்யூ 5, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, எல்லோடது 12, ஏவோட பொசிஷன் வேல்யூ அகைன் 1. பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 16 தெரியுமா? வியோட பொசிஷன் வேல்யூ 22, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, ஜெட்டோட பொசிஷன் வேல்யூ 26, ஓவோட பொசிஷன் வேல்யூ 15, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 11 plus 5 11 plus 5 is 16. 5 சாரிப்பா plus 5 இல்லை, ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க. கேவோட ஆப்போசிட் பி, இயோட ஆப்போசிட் வி, ஆரோட ஆப்போசிட் ஐ, ஏவோட ஆப்போசிட் ஜெட், எல்லோட ஆப்போசிட் ஓ. ஏக்கு ஏவா அப்படியே கோட் பண்ணிட்டாங்க. புரியுதா? இந்த பொசிஷன் வேல்யூஸ் தேவையில்லை இந்த சமுக்கு. கேவோட ஆப்போசிட் பியா, இயோட ஆப்போசிட் வியா, ஆரோட ஆப்போசிட் ஐ, ஏவோட ஆப்போசிட் ஜெட், எல்லோட ஆப்போசிட் ஓ. ஏக்கு ஏவை அப்படியே கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல தமிழுக்கும் கோட் பண்ணிடலாமா? தமிழுக்கு தானே கேட்குறாங்க. ஓகே, டியோட ஆப்போசிட் நமக்கு ஜின்னு தெரியும், ஏவோட ஆப்போசிட் ஜெட், எம்மோட ஆப்போசிட் என், ஐயோட ஆப்போசிட் ஆர், எல்ல அப்படியே கோட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் லெட்டரை அப்படியே கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அப்படியே கோட் பண்ணிடலாம். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் GZNRL. GZNRL. Option B is the right answer. Seventh question. KING. இங்க வந்து LJOHன்னு கோட் பண்ணா ரெயினை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாவா? ஸோ கேவோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 11 தெரியுமா? ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, என்னோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 14, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7. ஸோ எல்லோடது 12, ஜேயோடது 10, 0 ஓடது 15, ஹெச்சோடது 8. ஸோ +1 +1 +1 +1 பண்ணியிருக்காங்க. ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, என்னோட பொசிஷன் வேல்யூ 14. ஸோ +1 பண்ணா 19, 2, 10, 15. 19 is nothing but yes, 2 is nothing but B. 10th பொசிஷன்ல நமக்கு J இருக்கு, 15th பொசிஷன்ல நமக்கு O இருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ்
SBJO. SBJO இங்க இருக்கு. ஆப்ஷன் A. SBJO is the right answer. 8th question. If date is coded as EGZF, how is node coded? டேட்டுங்கிறத EGZF கோட் பண்ணா நோடுங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம் பாருங்க. இப்போ ஈக்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவா இ வருதா, ஈக்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவா எஃப் வருது. ஸோ AGTZ இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கிறத மட்டும் ஆப்போசிட்டா கோட் பண்ணியிருக்காங்க. ஏவோட ஆப்போசிட் Z, Tயோட ஆப்போசிட் G. அதே போல இதையும் கோட் பண்ணிடலாமா? என்னுக்கு அப்புறம் ஓவா, ஈக்கு அப்புறம் எஃப். ஸோ ஓட ஆப்போசிட் நமக்கு எல், டியோட ஆப்போசிட் நமக்கு டபிள்யூ. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் OWLF. OWLF. Option C is the right answer. 9th question. CAT. கேட்டுங்கிறத FDW கோட் பண்ணா டாகுங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, சியோட ஆல்பபெட்டிக்கல் பொசிஷன் நமக்கு 3, ஏவோட பொசிஷன் 1, டியோட பொசிஷன் 20, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, டியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 4, டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23. ஸோ +3 +3 +3 ஒவ்வொரு ஆல்பபெட்டோடையும் +3 பண்ணியிருக்காங்க. டியோட பொசிஷன் வேல்யூ 4னு தெரியும், ஓவோட பொசிஷன் வேல்யூ 15, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7. ஸோ +3 பண்ணா 7, +3 பண்ணா 18, +3 பண்ணா 10. 7 is nothing but G, 18 is nothing but R, 10 is nothing but J. So GRJ. Option D, GRJ is the right answer. 10th question. If in a code language bright is coded as CSJHIU, then what is the code for dark? ஒரு குறியீட்டு மொழியில் bright என்பது CSJHIU என குறியிடப்பட்டால் dark என்பதற்கான குறியீடு என்ன? brightங்கிறத CSJHIU அப்படின்னு கோட் பண்ணா டார்க் எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 2னு தெரியும், R is 18, I is 9, G is 7, H ஓடது 8, T is 20. ஓகேவா? இப்போ சியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 3னு தெரியும், S ஓட பொசிஷன் வேல்யூ இஸ் நத்திங் பட் 19, J ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 10னு தெரியும், H ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8னு தெரியும், I ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 9னு தெரியும், U ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 21னு தெரியும். என்ன பண்ணியிருக்காங்க? நம்பர்ஸ்ல பார்க்குறப்ப +1 பண்ணியிருக்காங்களா? +1 ஈச் வேல்யூவோட +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ டார்க்கையும் +1 பண்ணிடலாமா? டார்க்கோட பொசிஷன் வேல்யூ வந்து 4, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, கேவோட பொசிஷன் வேல்யூ 11. ஸோ 4 + 1 is 5, 1 + 1 is 2, 18 + 1 is 19, 11 + 1 is 12. இப்போ 5 ஓட ஆல்பபெட் என்னப்பா? E, 2 ஓட ஆல்பபெட் B, 19 is nothing but S, 12 is nothing but L. So right answer is EBSL. Okay, EBSL. Option A is the right answer. இன்னும் சில questions இருக்கு, அதை நம்ம part 2ல பார்க்கலாம். Thank you.